ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு இவ்வளவுதான் வாழ்க்கை. பல உயிரணுக்களோடு போராடி கடைசியாக நாம ஒரு கருமுட்டையில சேர்ந்து ஒரு தாயின் வயிற்றில் இருந்து வெளியே வருவதே மிகப்பெரிய சாதனை தான். 4 வயதுல உன் சாதனை அப்படிங்கிறது உன் கட்டிலில் நீ சிறுநீர் கழிக்காமல் இருக்க பழகிக் கொள்வது. 8 வயசுல உன் சாதனை அப்படிங்கிறது வீட்டிற்கு வந்து சேரும் வழியை நீ தெரிந்து கொள்வது ஆகும். 12 வயதுல உன்னோட சாதனை அப்படிங்கிறது உனக்கென சில நண்பர்களை நீ சம்பாதித்து வைப்பதாகும். 18 வயசுல உன்னுடைய சாதனை அப்படிங்கிறது ஓட்டுநர் உரிமம் கிடைப்பது. 23 வயசுல உன்னோட சாதனை அப்படிங்கிறது பல்கலைக்கழகத்துல நீ பட்டம் பெறுவதாகும். 25 வயதுல உன்னுடைய சாதனை அப்படிங்கிறது உனக்கு ஒரு வேலை கிடைப்பதாகும். 30 வயதுல உன்னுடைய சாதனை அப்படிங்கிறது ஒரு குடும்ப தலைவனாக நீ இருப்பதுதான். 35 வயதுல உன்னோட சாதனை அப்படிங்கிறது நல்ல பணம் படைத்தவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. 45 வயதுல உன்னுடைய சாதனை அப்படிங்கிறது உன்னுடைய இளமையை நீ தக்க வைத்துக் கொள்வது. 50 வயதுல உன்னுடைய சாதனை அப்படிங்கிறது உன் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து கரை சேர்ப்பது. 55 வயதுல உன்னுடைய சாதனை அப்படிங்கிறது குடும்ப கடமைகளை நல்ல முறையில செய்து முடிப்பது. 60 வயதுல உன்னுடைய சாதனை அப்படிங்கிறது உன் ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வது. 65 வயதுல உன்னுடைய சாதனை அப்படிங்கிறது நோயின்றி வாழ்வதாகும். 70 வயதுல உன்னுடைய சாதனை அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு நீ பாரமாக இருக்காம இருப்பதாகும். 75 வயதுல உன்னுடைய சாதனை அப்படிங்கிறது உனக்கு இன்னும் நண்பர்கள் இருப்பது. 80 வயதுல உன்னுடைய சாதனை அப்படிங்கிறது மீண்டும் வீட்டிற்கு வந்தும் சேரும் வழிய நீ மறக்காமல் இருப்பது. 85 வயதுல உன்னுடைய சாதனை அப்படிங்கிறது உன் கட்டிலில் மீண்டும் நீ சிறுநீர் கழிக்காமல் இருக்க பழகிக் கொள்வது. இவ்வளவுதான் வாழ்க்கையோட சுற்றோட்டம். அதனால கடவுள் நம்பிக்கை இருந்தா அவனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளுங்க. மறு உலக நம்பிக்கை இருந்தா அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. யார் மீதும் வெறுப்பு வேண்டாம், கோபம் வேண்டாம், காழ்ப்புணர்ச்சி வேண்டாம். அன்பை முழுவதுமாக செலுத்துங்க. யாரையாவது மன்னிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனடியாக அவர்களை சந்தித்து பேசி மன்னித்து விடுங்க. ஏன்னா மனித வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் குறுகிய காலம்தான். நம்ம சுற்றி இருப்பவர்களுடன் அன்பாக பழங்குங்க, அவங்கள நேசிங்க, வாழ்க்கையை அழகாக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.